ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஸ்வாதி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பூந்தி செய்யறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு, கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன். தண்ணி ஊற்றி தோசை மாவு அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. பூந்தி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கீரை வடிகட்டுற பாத்திரம் எடுத்திருக்கேன். பூந்தி பொரிச்சுக்கலாம். பூந்தி வெந்துருச்சு. கிறிஸ்பியா எடுத்துறாதீங்க. எடுத்துக்கலாம். பூந்தி எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப இத மிக்சியில ஒரு சுத்தி எடுத்துக்கலாம். அப்பதான் லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். அரைச்சு எடுத்தாச்சு. ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரான்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சைய வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இதே கடாயில நம்ம இந்த கப்பால 1 கப் கடலை மாவு எடுத்தேன். இதே கப்பால 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்ப சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சா போதும். சக்கரை தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இப்ப இது கூட பூந்தி சேர்த்துக்கலாம். சக்கரை தண்ணியெல்லாம் நல்லா வத்தணும். அதுவரை நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்கா ஆகணுங்க. இப்ப வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட நெய் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கு அப்புறம் லட்டு பிடிச்சுக்கலாம். ஆறிடுச்சுங்க. ரொம்ப ஆற தேவையில்லை. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு ஆறுனா போதும். இப்ப லட்டு பிடிச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்துக்கலாம். சுவையான டேஸ்டியான லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இதுல ஏலக்காய் பவுடர் போடல. நீங்க வேணா சேர்த்துக்கோங்க.
நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.